வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இடம் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஷெட்டு எந்த மூலையில் அமைக்கணும், இபி கரண்ட் எந்த பகுதியில் அமைக்கணும், அந்த தகரம் முன்னாடி அடைச்சிருக்கீங்கன்னா அந்த டோர் எங்கே வைக்கணும், ஸோ வானம் எந்த பகுதியிலேருந்து தோண்டணும், லாஸ்ட்டு ஃபினிஷிங் கிரக பிரவேசம் வரைக்கும் ஒன்றா இந்த வீடியோவில் தெளிவாக புரிகிற மாதிரி அடியேன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ நீங்கள் முடியும் போது உங்களுக்கு வந்து இதனுடைய தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அந்த இடம் உங்களை வாங்கி உள்ளது. நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க. நிறைய நண்பர்கள் பிழையாக சொல்கிறாங்க, நான் இந்த இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த பூமியை அனுமதித்தால் மட்டுமே அந்த நிலம் உங்களுக்கு சொந்தம். ஸோ பூமி உங்களை நலமாக வாழ வைக்கும். நான் தெற்கு பக்கம் வாங்கியிருக்கிறேன் சார், நான் வந்து இந்த மாதிரி கட்டணம் கட்டுறதுக்கு அச்சப்படுறேன். நிறைய நண்பர்கள் எங்கள்கிட்ட வந்து இது நீங்கள் வாங்கினது பிழையாக வாங்கிட்டீங்க, தெருக்குத்தோடு வாங்கிட்டீங்க, லைட்டாக கிராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது. பூமி உங்களை வாங்கி உள்ளது. பிரபஞ்சம் நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். போர் போட்டோம்னா தண்ணி கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அது மாதிரி பூமி உங்களை ஏற்றுக்கொண்டதுனால தான் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் வாங்குவாங்க. ஏன் மேல் திருப்பதியில் கூட வந்து ஒரு சிலர் வந்து கட்டடம் கட்டுறாங்க. திருப்பதியில் கட்டடம் கட்டியிருக்காங்க, காசியில் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த பூமி, அந்த நிலம், அந்த இடம் உங்களை வாங்கி உள்ளது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த இடம் தவறுதலாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அச்சப்பட வேணாம். அதில் சதுரித்து வீடு கட்டிக்கணும். சரியாக மூலமட்டம் கிராஸாக இருக்குன்னா ஈசான மூலை வளர்ந்துருக்கா, கிராஸ் எடுத்து வீடு கட்டணும். மூலமட்டத்துக்காக திருப்பி வீடு கட்டணும். ஒன்று. இப்போ நீங்கள் இந்த பிளாட் நீங்கள் வந்து வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பிளான் அப்ரூவல் வாங்கிடுவீங்க. அது பஞ்சாயத்து லிமிட்டோ கார்பரேஷன் லிமிட்டோ பிளான் அப்ரூவல் வாங்கிக்குவீங்க. சுற்றி கொஞ்சோண்டு காலி இடம் விடணும். அதில் கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் காலியிடம் விட்டு வரைபடம் அமைங்க. நிறைய காலியிடம் இருந்தது சிறப்பு. கிழக்கு பகுதியில் அதிக காலியிடம் இருந்தால் சூரியனுடைய ஆதிக்கம் வரும்போது கண் சம்பந்தப்பட்ட பிழை ஏற்படாது, அரசு உத்தியோகம் கிடைக்கும், அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலாம். வடக்கு பக்கம் காலியிடம் ஏன் விடணும் என்றால் புதனுக்கு உண்டான திக்கு, பொருள் சேர்க்கை ஏற்படும். ஸோ இப்போ வந்து எந்த திசையாக இருந்தாலும், கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ எந்த திசையாக இருந்தாலும் ஈஸ்ட் பக்கமும் நார்த்து பக்கமும் கொஞ்சம் காலி இடம் அதிகமாக இருந்தால் சிறப்பு. சுற்றி செடி கொடி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து எந்த பகுதியில் வைக்கிறீங்களோ இல்லையோ கன்னி மூலையில் மாமரம் வைங்க, ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருக்குது, நிறைய இடம் இருக்குன்னா அத்தி மரம் அக்னி மூலையில் வச்சுக்கிறது நல்லது. துளசி மறந்துடக்கூடாது. மகாலட்சுமி வாசம் செய்கிறா. வீட்டுக்கு வெளியில் வில்வம் வைங்க. கண்பட்டு மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது, ஏன் சிவன் கோவில் இருக்குது, வில்வம் வளருங்க. உங்களுக்கு உயர்வை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போது வீட்டுக்கு முன்முகப்பு நீங்கள் பிளாட்டுக்கு உள்ள பிளான் அப்ரூவல் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறீங்க. ஸோ அந்த தகரம் அடைக்கிறீங்க. ஸோ இப்போ உதாரணத்திற்கு ஒரு வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்குவோம். ஒரு 40க்கு 60 பிளாட்னா அதற்குண்டான உச்சஸ்தானத்தில் ஒரு கதவை வச்சுக்கோங்க. அது வழியாக தான் வண்டி வாசல் உள்ளே போகிற மாதிரி. பெர்மனண்ட் டோரும் அங்கே தான் வைக்க போகிறது, டெம்பரரி டோரும் அங்கே தான் வைக்கணும். அந்த டெம்பரவரி ஷெட்டுன்னு ஒன்று போடுவாங்க, ஜாமான் செட்டு வச்சுக்கிறதுக்கு, சிமெண்ட் ஜாமான் வச்சுக்கிறது, வாட்ச்மேன் வந்து ஷெட்டு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. வாயு மூலையில் அமைங்க. இடம் குறைவாக இருக்குது, வெளியே வச்சுக்கிறீங்க பரவாயில்ல. பெரிய இடம்னா வாயு மூலையில் ஷெட்டு அமைக்கணும், ஈசானத்தில் அமைக்கக்கூடாது. எந்த திசையாக இருந்தாலும் ஈசானத்தில் அமைக்காதீங்க. இது வடக்க பார்த்து வீடு. ஸோ நார்த்து ஃபேஸிங்க்கு வாயு மூலை ஷெட்டு அமைச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கரண்ட்டை வாங்குறீங்க, வாயு மூலையில் கரண்ட்டு வாங்கிக்கோங்க. இனிஷியல் வாஸ்து பூஜையானது ஈசானத்திலேயே கன்னிலேயே பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அமைப்பு ஏற்படும். வடக்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில் பூஜை பண்ணுறது வசதி. ஏன்னா கன்னி மூலை பெட்ரூம் அங்கே தான் வரும். ஈசான மூலை வடக்க பார்த்த வீட்டிற்கு 4 பேர் முன்முகப்பில் வந்துடுவாங்க. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, இவை 3ம் ஈசான மூலையில் இருக்கும். வாயு மூலையில் நீங்கள் செப்டிக் டேங்க் போடணும். அப்போ 4 பேர் முன்னாடி இருப்பாங்க. கன்னி மூலையில் வீட்டுக்கு பின்புறத்தில் தென்மேற்கு பகுதியில் கிச்சனுக்கு பின்னாடி மேலே ஒரு ரூம் தேவைப்பட்டச்சா அமைச்சு அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வைக்கணும். இந்த 5G ரூல் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஷெட்டு போட்டாச்சு, கரண்ட்டு வாங்கியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, உங்கள் வரைபடம் நீங்கள் வாஸ்துபடி என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட வந்து உங்களுக்கு வீடு கட்டுற யோகம்
சரியாக நடந்துகிட்ருக்கா? பிளான் கரெக்டாக வாஸ்துப்படி இருக்கா? ஒரு 177 குழி வச்சுருக்கோமா, இல்லை 191 வச்சுருக்கா? கருடமனையா, சிம்மமனையா, பசுமனையா, யானைமனைங்கிறத பார்த்துட்டு அப்புறமா மார்க் பண்ணுங்கள். முக்கியமாக மார்க் பண்ணும்போது மூளைகள் எல்லாம் தெளிவுபட அமைங்க. பேஸ்மெண்ட்டை கம்பி கட்டி காங்கிரீட் போடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த வீட்டுக்கு உள்ளே போயிட்டு வேல்மாறனோ, கந்த சஷ்டியோ, திருப்புகளோ, சிவபுராணமோ படிங்க. அடியேன் கட்டுறதுக்கு போகிற இடத்துலலாம் சிவபுராணம் படிக்கிறது உண்டு. அப்படி படித்தோம்னா அந்த வீடு உங்களை நலமாக வச்சுக்கிறோம். ஏன்னா ஒழிச்சிக்கிட்டே இருந்தால் நல்லது. சென்ட்ரிங் போடும்போது ஈசான மூலையில் ஒரு துவாரம் விட்டு அது வழியாக அரிசி வெல்லம் போட்டு கீழே மனைவி முந்தானையில் பிடிக்கிறது சிறப்பு. அதுக்கு மேலே கைப்பிடி சோறு விட்டு கட்டி 21 நாள் தண்ணி நிறுத்துங்க. லாஃப்ட் மேற்கு தெற்கு பக்கம் அமைங்க. தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைங்க. வடக்க பார்த்த வீட்டிற்கு நேர பின்னாடி உங்களுக்கு தெரிகிற மாதிரியே வைங்க. ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான், அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிர பகவான். தேவகுருவும் அசுரகுருவுக்கும் தலைவாசலுக்கும் பின்வாசலும் ஒரு கோர்வை உண்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் அமைங்க. வாசலுக்கு நேராக வாசல் வச்சுக்கிறது ரொம்ப வசதி. வடக்க பார்த்த வீட்டிற்கு பின்பகுதி தெற்கு பக்கம் வாசல் வச்சுக்கோங்க. தலைவாசல் வீட்டு உரிமையாளரும் அவருடைய மனைவியும் கண்டிப்பாக இருந்து செயல்படுறது சிறப்பு. அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, உற்றார் உறவினர் நண்பர்கள் சூழ தலைவாசல் தூக்கி வைக்கிறது நல்லது. ஸோ அது ஆசீர்வாதக்கப்பட்டது. அப்போ நிலம் வச்ச உடனே உங்களுக்கு அதற்கு உண்டான சரஸ்வதி, காயத்ரி, சாவித்திரி 3 தெய்வங்கள் உங்களுக்கு துணை புரிய ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பாதி கிரக பிரவேசம் முடிந்த மாதிரி தான் இந்த தலைவாசல். அபசகுணமாக எதையுமே பேசக்கூடாது. தலைவாசல் வைக்கும்போது இந்த சேவலை பலி கொடுக்கறது கண்டிப்பாக பண்ணாதீங்க. எலுமிச்சம்பழம் வச்சு நீங்கள் அறுத்தே தூக்கி வைக்கலாம். நிலைக்கு கீழே 2 துவாரத்துலேயும் நவரத்ன 5 பொன் வைங்க. மேலே நவதானியம் கட்டுங்க. ஸோ தூக்கி வச்சு நல்ல நில மாலையும் சந்தன குங்குமம் வச்சு மேலே அதுக்கு மேலே கஜலட்சுமி வைங்க. ரொம்ப சிறப்பு. கஜலட்சுமி நாங்கள் ஹனிவுட் தான் சார் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ இது பாதி வேலை முடிஞ்சிருக்கிறது. அப்புறம் பூசி முடித்ததுக்கப்புறம் உள்ளளவெல்லாம் சரியாக செக் பண்ணிக்கோங்க. கன்னி மூலையில் எக்காரணத்து கொண்டும் ஜன்னல் எங்கேயுமே வராமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அறைக்கும் இது ஜன்னல் பொருந்தும். ஜன்னல் சென்டராக வைக்கணும்னு கணக்கு கிடையாது. அந்தந்த ரூமுக்கு உச்சஸ்தானத்தில் வைங்க. அடுப்படியினுடைய சமையலறைக்கு மேடை 31 இன்ச்சுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. பூஜை அறைங்கிறது ஈசானம் சார்ந்து கன்னி சார்ந்து உங்கள் வரைபடத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. டாய்லெட்டுக்கு உண்டான மங்கு நார்த் சவுத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த வரைபடத்திற்கு உண்டான அமைப்பில் இந்த பிளான் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது செயல்பட வேண்டியது என்னென்னாக்கா, சென்ட்ரிங் அமைக்கும்போது உணவு வழங்குங்க. உங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால் உணவு வழங்குங்க. கிரக பிரவேசம் அன்னைக்கும் சைவ உணவு வழங்குங்க. நிறைய நண்பர்கள் பிழையாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் சைவ உணவு வழங்குங்க. கிரக பிரவேசம் முதல் நாள் வாஸ்து சாந்தி ஹோமம் கண்டிப்பாக பண்ணுங்க. அடியன் வீடு கிரக பிரவேசம் குறித்து கொடுக்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்கிறது. ஒரு சில குருக்கள் காத்தால் 3 to 4:30க்குள்ளேயே வாஸ்து சாந்தி ஹோமம் பண்ணிவிட்டு அப்படியே கிரக பிரவேசம் பண்ணுறாங்க. பசுங்கன்று கோமாதாவை அழைச்சி கூட்டி போங்க. உள்ளே போகிறதுக்கு உண்டானது நீங்கள் மார்பிளோ கிரானைட் போட்டிருந்தா வழுக்கும். பெட்ஷீட் போட்டுக்கோங்க, சாக்கு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பசுங்கன்று உள்ளே வரும். கோடான கோடி தெய்வம் உள்ளே வர்றதற்கு சமம். அதனால் பசுங்கன்று உள்ளே வர்றது சிறப்பு. ஒரு சில இடத்துல அடியன் உள்ளே பால் கரைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இடத்துல ஜலமும் கிடைக்கும். அப்படியெல்லாம் கிடைச்சது ஒரு புண்ணியம். அந்த பூமி உங்களை ஏற்றுக்கிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வசிக்கத்தக்க இடம். அதுக்கப்புறம் குருக்கள் ஒரு 2 பேர் இருக்கணும், இல்லைன்னா 4 பேர் இருந்து கணபதி ஹோமம், சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி ஹோமம் இது எல்லாமே சேர்த்து செய்கிறது. ஸோ அப்பேற்பட்ட ஹோமங்கள் எல்லாம் செய்யும்போது அதற்குண்டான தெய்வங்கள் வருவாங்க. அன்றைய தினம் மாலையே அசைவத்தை தவிர்ப்பது சிறப்பு. அங்கே வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த தினம் இரவு அங்கே தங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வீடு ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடியேன் சின்ன சின்ன குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பாருங்கள். நிறைய வரைபடங்கள் எங்கள் சேனலில் இருக்குது. இது ஒரு லாங் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய ஷார்ட் வீடியோ உங்களுக்கு இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ வரும். அடுத்த ஃப்ரைடே தான் இந்த மாதிரியான ஒரு லாங் வீடியோ நீங்கள் முன்னையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க.
நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து வரைபடம் அமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வரைபடம் அமைக்கிறது, வரைபடம் அமைச்சிருந்தது திருத்தம் பண்ணுறது, அதற்கு முக்கியம் உங்களுடைய ஜாதகம், உங்கள் மனைவியினுடைய ஜாதகம் அனுப்பணும். குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் திருத்தமும் அமைச்சியும் கொடுக்குறோம். உங்களுக்கு இது மாதிரி அமைப்பு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கின்றேன். வணக்கம்.